கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று பிள்ளையின் தகப்பன் இயேசுவை பார்த்து கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக அவன் சீஷர்களிடத்திலே தன் பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாமற் போயிற்று. இப்பொழுது இயேசுவினிடத்திலே வந்து, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளையின் தகப்பன் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைகள் விசுவாசத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அநேக நேரம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நன்மைகள் தாமதமாகும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே அவிசுவாசம் வந்து விடுகிறது. இந்த அவிசுவாசம் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாகவே இருக்கிறது. இந்த விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடையில் நிற்பது தான் சந்தேகம். நாம் இப்படிப்பட்ட அவிசுவாசத்தின் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நமக்குள்ளே அநேக கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்புகிறது. யாக்கோப்பிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுவோமானால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு சுகத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த அவிசுவாசம் அதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அவிசுவாசம் உள்ள இருதயத்தை வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம்மை பார்த்து வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே இந்த பொல்லாத இருதயத்தை எடுத்து போட்டு விசுவாசிக்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் கேட்போம். இங்கே ஆதியாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், தேவன் சாராயை பார்த்து, நீ சாராள் என்று அழைக்கப்படுவாயாக என்று ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நான் அவளை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு தாயாகவும் ஜாதிகளின் ராஜாக்களை உண்டாக்கவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உடனே இங்கு ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து அவர் நகைக்கிறார். நகைத்துவிட்டு தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளுகிறார். பின்பு தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள் என்று மறுபடியுமாய் தன்னுடைய வார்த்தையை அங்கு உறுதிப்படுத்துகிறார். பின்பு 18ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து என்று வாசிக்கிறோம். இங்கு சாராளும் தன்னுடைய இருதயத்திலே அவள் நகைக்கிறாள். இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் வாயினாலே எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்தையும் பேசவில்லை. தன் இருதயத்திலே அவர்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லது போல, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொன்னது போல அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கு பேசிக்கொண்டே நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி நாம் இதை புரிந்து கொள்ளலாம் என்றால், ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவன் தான் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானானாம். நாமும் நம்முடைய வார்த்தையினாலே அவிசுவாசமான அறிக்கையிட்டு விடாதபடி விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வார்த்தையின்படி உடைய வார்த்தையை நம்புகிற விசுவாசிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நீர் உடைய நாமத்தின் நிமித்தம் செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.